ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு சின்ன பையன் வாழ்ந்தான். அவனுக்கு செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் அவன் அம்மா கிட்ட போய், "அம்மா, நான் ஒரு செடி நடலாமா?" அன்னு கேட்டான். அம்மா சிரிச்சுக்கிட்டு, "நீ சரியா பாத்துக்குவியா?" அன்னு கேட்டாங்க. பையன் உற்சாகமா தலையாட்டி, "கண்டிப்பா அம்மா" ன்னு சொன்னான். அவன் ஒரு சின்ன செடியை நட்டான். அதுக்கப்புறம், தினமும் வளர்ந்துடுச்சா என்று பார்க்கிறதுக்காக செடி நட்ட இடத்த தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். இது ஒரு நாள் பெரிய மரமா ஆகும்னு நம்பிக்கையோட காத்திருந்தான். ஆனா நாட்கள் போனாலும் செடி வளர்ற மாதிரி அவனுக்கு தெரியல. ஒரு நாள் அவன் மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே அம்மாவிட ஓடி வந்து, "அம்மா, என்னோட செடி வளரவே மாட்டேங்குது" உன்னு சொன்னான். அம்மா மெதுவா அவன அணைச்சுக்கிட்டு, "நீ தினமும் தோண்டி பார்த்தா அது எப்படி வளரும்? நம்பிக்கையோட மூடிவ. நேரம் வந்தாதான் செடி வளரும்" ன்னு சொன்னாங்க. பையன் அம்மா சொன்னத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னோட படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் போக ஆரம்பிச்சான். ஆனா அவனுங்க அந்த செடிய மறக்கல. அப்பப்ப பார்த்து அதுக்கு தண்ணி ஊத்துவான். நாட்கள் மாதங்களா மாறின. மாதங்கள் வருடங்களா மாறின. சின்ன பையன் மாணவனா மாறினான். அப்புறங்கு பெரியவனா மாறினான். அதே நேரத்துல அந்த சின்ன செடியும் மெதுவா மெதுவா வளர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய மரமா மாறுச்சு. பல வருடங்கள் கழிச்சு அவன் திரும்பி வந்தப்ப அவன் முன்னாடி ஒரு பெரிய மாமரம் நிறைய கனிகளோட நின்னுச்சு. அவன் அமைதியா அந்த மரத்த பார்த்துக்கிட்டே நின்னான். அப்போ திடீர்னு அவனுக்கு அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. "நம்பிக்கையோட வித, கவனமா பார்த்துக்கோ, நேரம் வரும்போது கண்டிப்பா மலரும்." அவன் மெதுவா சிரிச்சுக்கிட்டான். அந்த மரம் மட்டும் இல்ல, அவனோட வாழ்க்கையும் நம்பிக்கையால தான் வளர்ந்திருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சுது. இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.